on that phase, I would say if it is Sandra or Kani, I will say Kani தான் ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். சாண்ட்ரா வந்து 0 அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. And if you talk about the incident in regards with FJ and Vikram நடந்த விஷயத்துல, இல்ல அரோரா 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 நடந்த விஷயத்துல என்ன புரியல. ஓ, உட்காந்து பேசும்போது FJ சொல்லுவானே அமைதியா இருங்க அதுவா? அது இல்ல. அவன் நேத்து அந்த கேம் முடிச்சுட்டு வந்துட்டப்போ வந்து அவன் ஏதோ ஒரு அரோராவ வந்து ஏன் நீ ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் சொன்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து சொல்லுவான், நீ வந்து கேமை விட்டு போயிட்ட, அது வந்து பிளே விட்டு போயிட்ட, அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ப்ரிலாங் ஆயிட்டு வரும்போது அவ பயங்கரமா ஓப்பனா சொல்லிடுவா, நீ வந்து உன்னை பத்தி எதாவது கிரிட்டிசைஸ் பண்ணாக்கா நீ அடுத்தவங்களோட தவறுகள் எப்பயோ என்னென்னவோ நடந்தது எல்லாத்தையும் அவங்கள எப்படி புட் டவுன் பண்ணலாம்னு சொல்லி பண்ணுவே தவிர நீ என்ன பண்ணிருக்கேன்னு நீ ரியலைஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிடுவா. அப்போ வந்து ஓகே. பின்னாடி கனி கூட இருப்பாங்க. She will be silent. எஃப்ஜேவும் அப்படியே ஷாக் ஆகி நின்ன அந்த ஃபேஸ் நான் பார்த்தேன் நேத்து. சரி, நேத்து இப்ப இதுல நீங்க சாயங்காலம் யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? அரோராக்கு சப்போர்ட் பண்றீங்களா? FJக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அரோராக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். சப்போர்ட்னா என்ன மீன் தான் கரெக்டான பாயிண்ட் அவ எடுத்து வச்சான்னு சொல்ல வந்தேன். ஆனா நான் அரோராவை இந்த இடத்துல நம்பவே மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன் அரோராவை சுத்தமா நம்ப மாட்டேன் அப்படின்னா, போன வாரம் வரைக்கும் இதே தான் பண்ணிக்கிட்டு இருந்தான் FJ. அப்போ உனக்கு இனிச்சிச்சாமா அப்படின்னு தான் நான் கேட்பேன். என்னோட பிளேல வந்து நோ, இன்னைக்கு அவன் வெளியில நோ. போனா நல்லா இருக்கும்னு தோணும்போது நான் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அரோரா இதே FJ இதை விட மோசமா என்னென்ன வார்த்தைகள் பேசியிருக்கும் பொழுதும் FJவை அரோரா கொஸ்டின் பண்ணதே இல்ல. அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கும் பொழுது பார்வதியை பேசும் பொழுதாகட்டும், இல்ல வந்து போன வாரம் கம்ருதினை இது பண்றான் அப்படின்னதுமே கம்ருதினை பேசும்போது ஆகட்டும், எல்லாத்தையும் வேற லெவல்ல அரோரா என்ஜாய் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு நாள் இப்ப கனித்தெருவுக்குமே நான் தான் சொல்லுவேன், நேத்து திடீர்னு அப்படியே விக்ரம் சைடு எடுத்துட்டு ஒரு ஒப்பாரி வச்சுட்டு FJவுக்கு எகெயின்ஸ்டா பேசினாங்கல்ல, அவன் உருப்படியா பேசின ஒரே பாயிண்டே அதுதான். ஓகே, விக்ரம்க்கு எகெயின்ஸ்டா உடனே அழுது FJவை தூக்கி கீழே போட்டு, அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் வந்து அரோரா வந்து உடனே வந்து ஐயோ விக்ரம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்றாங்கல்ல, இதெல்லாம் டிராமா தான். ஐ வில் நாட் சே இட்ஸ் வேலிட் பாயிண்ட் அட் ஆல் இன் மை இல்ல பெர்ஸ்பெக்டிவ். டாம் நீ வந்து டைவர்ட் ஆகிடுற. நோ, விக்ரம்க்கும் நான் ரொம்ப எஃப்ஜேக்கு தெளிவா தான் பேசுறேன். வெயிட். நான் தெளிவா தான் பேசுறேங்க. விக்ரம் இரு நான் சொல்ல வந்த பாயிண்ட் எங்கன்னா விக்ரம்க்கும் எஃப்ஜேக்கும் நடந்ததெல்லாம் இல்ல. விக்ரம் சாரி எஃப்ஜேக்கும் அரோராக்கும் புரிஞ்சிருச்சு. மட்டும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது நான் ஒரு பிளேயர், நான் ஜம்பிங் கேம் தான் விளையாடுறேன், அதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் பண்ணிட்டே இருந்தேன், இப்ப நீ என்னை வந்து அட்டாக் பண்ண, நான் உன்னை டிஃபெண்ட் பண்ணும்போது என் தைரியமா நான் இந்த வீக் வரைக்கும் வந்துட்டேன், நான் உன்னோட முகத்திரையை கிழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், தைரியமா கிழிச்சிட்டேன். அவன் கத்துவான், அவன் மோதிட்டு வருவான், அடிக்கிற மாதிரி. நீங்க அப்படி நினைக்கிறீங்க. நான் அந்த அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க கான்வர்சேஷன்ல ஆனா விக்ரம் மாதிரி குழ மாதிரி அழல. அதுதான். நான் வந்து அந்த இடத்துல நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா, இவங்க பாயிண்ட்ஸே பேசினாலும் FJ வந்து அவ ஸ்கோர் பண்ணதான் இதெல்லாம் பண்றான்றது தெரிஞ்சு, கத்தாத, அமைதியா இரு, எனக்கு தோணுனத நான் உன்கிட்ட கேட்டேன், அவ்வளோதான். சரி, இப்படி தோணுச்சா? சரி, ஓகே. ஆனா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அரோராவையும் எக்ஸ்போஸ் பண்ணி அரோராவை பேச விடாம அப்படியே ஸ்டாப் பண்ணதா தான் பாக்குறேன். அதுக்கப்புறம் அரோராவால பேச முடியாம அப்படியே ஒரு ஓரமா போயிட்டாங்க. நீங்க நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் அதை பார்த்தேன். அத கேமராமேனும் அவளை சுத்தி வந்தீங்க மாதிரி அவளையும் காமிச்சிட்டு இருந்ததையும் பார்த்தேன். Yeah. She was actually trying for something. பட் அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ ஒரு ஆங்கிள் பாக்குற, நான் வந்து ஒரு சாதாரண காமன் ஆடியன்ஸா பார்க்கும்போது வா வெரி குட் மணி அவனுக்கு, ஏன்னா எனக்கு எஃப்ஜே பிடிக்கல, அவளை கேட்க வரும் அப்படி கேக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரமை விட விக்ரம் மாதிரி கோழ மாதிரி அழறத விட கேள்வி கேட்கறது பெட்டரா தோணுச்சு. அக்ரி டு டிஸ்அக்ரிமா. சேம் டு யூ டாம். பாய், நீங்க பேசுங்க. தேங்க்யூமா. டாம் மக்களே, சொல்றா லூசி. ஒரு எவிக்ஷனா 2 எவிக்ஷனா? இல்லடா, இன்னும் கன்ஃபார்மாலாம் தெரியல. யாரோ வந்து இன்டர்வியூ எடுக்க போயிருக்காங்க FJவோட எவிக்ஷனுக்காக. சாட்டர்டே எபிசோட்ல எதுவும் நடக்கல. சண்டே எபிசோட்ல 99.9% பாசிபிலிட்டி டு எவிக்ட் FJ. அவ்வளவுதான் கான்டெக்ஸ்ட். ரொம்ப லேட்டா தான் டாம் வந்துச்சு நான் கன்ஃபார்ம் ப்ரோமோலாம். பண்றேன். என்னப்பா அது புரியல. எப்படிங்க அது கஷ்டம். FJ எல்லாம் எப்படிங்க போவான்? ஆதிரை தான் போவா. அது எப்படி சொல்றாங்க? சேனல் டிசைட் பண்றது தானே அப்துல்.
கரெக்ட் தான். இருந்தாலும் அவ ஒண்ணுமே ஏன்னா பண்ணல. நீங்க இன்னொன்னு யோசிங்களேன், எஃப்ஜேவை அவங்க சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆதிரியோட ஃபேமிலி உள்ள வருவாங்க. ஓகேவா? எஃப்ஜேவை இன்னமும் கேட்டா, எஃப்ஜேவோட பேரு கெட்டு போகும்னு கூட அவங்க நினைக்கலாம்ல. அதுக்காக கூட அனுப்பலாம். எஃப்ஜே வந்து 3 வாரமா ஒண்ணுமே பண்ணலையேங்க. எஃப்ஜேவ எப்பயோ அனுப்பிச்சிருக்கணுமே. அத வந்து அவங்க சேஃப்கார்ட் பண்ணி பண்ணி தானே எஃப்ஜே உள்ள வச்சிருக்காங்க. அப்ப இந்த வாரம் அனுப்புறாங்க அப்டின்னா, அது நியாயமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஓகே தான். அவன் அனுப்புறது ஓகே தான். எனக்கு ஹாப்பி தான். அத நான் சொல்லல. அது ம். பார்க்கும்போது ஆதிரி ஒண்ணுமே பண்ணலல்ல. அவ வந்து ஏதாவது கிழிக்கிறேன் வாங்குறேன்லாம் சொன்னால. வந்தும் டம்மியா தான் இருந்துட்டு இருக்கா. எதுவுமே பண்ணல. ரிட்டனும் அவன் கூட தான் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுக்கு இவ எப்படி இருந்தாலும் இப்ப அவனை சேவ் பண்றதா இருந்தா இப்ப ஆதிரி அனுப்புனா கூட அவனுக்கு சேஃப் தானே. அப்படி கூட பண்ணலாம்ல சேனல்ல. இவளை அனுப்பிதான் அவனை அனுப்பிதான் இவளை அவனுக்கு நல்ல பேர் கெட்ட பேர் வாங்க கொடுக்க கூடாதுன்னு இல்ல இல்லல்ல. அதுதான் இவளை போன அனுப்பி கூட வாரமே பண்ணலாம்ல. போன வாரமே வந்து ஆதிரிக்கு சப்போர்ட்டிவா தான் ஹோஸ்ட் பேசிட்டாரு. அப்ப வந்து அவங்க என்ன கான்டெக்ஸ்ட்ல கொண்டு போணும்னு நினைக்கிறாங்க, ஒரு 30 நாள்லயே 30 இல்ல, ஒரு 21 நாள்ல போக வேண்டிய பிளேயர் ஆதிரை கிடையாது அப்படின்றதே இவங்க பிலீவ் பண்றாங்க. பிளஸ் தவறு பண்ண ஒருத்தனுக்கு இவ்வளவு நாள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டோம். லெட் ஹிம் கோ நவ். லெட் ஹர் பி ஃபார் another வீக் அப்படின்னு சேனல் யோசிச்சிருக்கலாம் மேபி. ஏன்னா இப்ப எஃப்ஜே இருக்கிறதுனால பெரிய சேஞ்சஸ் நடக்க போறது இல்ல. பட் there is an high possibility டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணி எஃப்ஜே டைரக்டா ஃபினாலே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக கூட எஃப்ஜே அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். இப்போ போன வாரம் வியானாவை அமிச்சாங்கல்ல. எனக்கு வியானாவை போன வாரம் அமிச்சதுல வந்து உடன்பாடு ஆக்சுவலி கிடையாது. போன வாரமே எஃப்ஜே அமிச்சிருக்கதான் நியாயம். ஆனா வியானா உள்ள இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பிளே இன்னமும் சேஞ்ச் ஆயிருக்கும். அவங்க ஷைன் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ தட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அரோராவையோ இல்ல திவ்யா கணேஷையோ சேனல் வந்து டாப் 5ல கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு பெரிய தடையா இருப்பாங்க வியானா. அந்த ஒரு ரீசன்னால போன வாரம் இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு எவிக்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்ப மேபி கம்ருதீனை இவங்க கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? அந்த ஐடியாக்குமே வந்து எஃப்ஜே வந்து ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத அவங்க பிரேக் டவுன் பண்றதுக்காக இவன வெளில அனுப்பிச்சுட்டாங்க. நான் அத அப்படிதான் பார்க்கிறேன். எண்ட் ஆஃப் த டே நம்ம நினைக்கிறது நடக்க போறது கிடையாது அப்துல். ஓகே. கரெக்ட் தான். எல்லாருக்குமே புடிச்ச கண்டஸ்டன்ட் வந்து எதாவது ஒரு சீசன்ல சொல்லுங்க. அப்பாடா எனக்கு புடிச்ச கண்டஸ்டன்ட் எல்லாமே டாப் 5ல இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் நடந்ததே இருக்கேன். கிடையாது. நான் இருக்கேன். இருக்குது. ம். சொல்லவா? ஃபர்ஸ்ட் சீசன்ல ஆரவ் டைட்டில் வின்னரு. 2வது சீசன் பார்க்கவே இல்ல. 3வது சீசன்ல தான் ம். சொதப்பி கவினுக்கு சப்போர்ட் பண்ணேன். அது அவன் பாதியில இருந்திருந்தா கப் அடிச்சிருப்பான். அவன் பாதியில போயிட்டான். 4th சீசன்ல வந்து நான் பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணேன். அவன் வந்து செகண்டு. அப்புறம் வந்து 5th சீசன்ல ராஜுக்கு பண்ணேன். அப்புறம் 6th சீசன்ல அசீமுக்கு பண்ணேன். 7 யாருக்கும் பண்ணல. போன சீசன் எம்கேக்கு பண்ணேன். எல்லாமே நான் பண்ண எல்லாமே டைட்டில் வின்னர் தான் அடிச்சிருக்காங்க. ஆனா என்ன ஒண்ணு, டைட்டில் வின்னர் அடிச்சவங்க யாருமே எதுவும் பண்ணல. அதுதான் பெரிய விஷயம். அதுதான் கஷ்டமா இருக்குது. அதானே உண்மை. அடிக்காதவங்க தான் எல்லாம் இதா இருக்காங்க. இல்ல இல்ல நான் என்ன கான்டெக்ட்ல அடிச்சவங்க சொன்னேன்னா டாப் artist 5ல கல்யாணம். எல்லாருக்குமே ம், பிடிச்ச கண்டஸ்டன்ட் இவங்க விளையாடின கண்டஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா? ம், அவங்க ம். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இப்ப நீங்க வந்து ஒரு நபரை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. முத்துக்குமரன் எடுத்திருக்கீங்க. ஓகேவா? இப்ப வந்து நான் வந்து ஜாக்லின் அப்படின்ற பர்சன் எடுத்தேன். 15 வாரமும் நாமினேட் ஆனாங்க. 15 வாரமும் எஃபோர்ட் போட்டு விளையாண்டாங்க. இப்ப அவங்க அது அது உள்ள வரலல்ல. அதுக்குள்ள வச்சு என்ன மாதிரி ஒரு ட்ராப் வச்சு எடுக்கணும்ன்றது சேனலுக்கு நல்லா தெரியும். ஆன் த அதர் ஹேண்ட் சில நபர்கள் இருப்பாங்கல்ல, இவங்கள வந்து நம்ம உள்ளுக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாதுன்னு நெனைப்போம். ஓகே. எனக்கு லாஸ்ட் சீசன்ல அப்படி விஜய் விஷால் இருந்தாரு. அதுக்கு முந்தின சீசன்ல வந்து மணிச்சந்திரா இருந்தாரு. அவங்க எல்லாமே அந்த ஸ்டேஜ் ஏறுவாங்கல்ல, அத சேனலே வந்து ஒரு ஒரு வாடிக்கையாவே பண்ணுவாங்க. இந்த சீசன்ல அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் தான் எஃப்ஜேவுமே. ஓகே. பட் அதை தாண்டியும் சபரிக்கு மேபி அவங்க பிரிஃபரன்ஸ் குடுக்கலாம்னு நெனச்சிருந்திருக்கலாம். ஆனா ஜெனுவினா ஃப்ரம் த ஹார்ட் நம்ம மனசாட்சிப்படி பார்த்தோம்னா, சபரி ஒண்ணுமே விளையாடல. ஹி வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் ஐடியல். ஃபர்ஸ்ட் ஒரு 30 நாள் 1 நிமிஷம், 1 நிமிஷம், 1 நிமிஷம், 1 நிமிஷம், 1 நிமிஷம். அவ்வளோதான். அதோட முடிஞ்சிருச்சு கேமு. அத அத தாண்டி அவரு மேக்ஸிமம் பார்வதிய கலாய்க்கிறாப்ல. ஆனியன் கூட பேசுறானாங்க. அதெல்லாம் விட்டுட்டீங்க. அது எவ்வளவு பெரிய கண்டென்ட். யா. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹி இஸ் நாட் டூயிங் எனிதிங். நமக்கு அது தெரியும். பட் ஸ்டில் இஃப் சேனல் நீட்ஸ் டு டூ தட்ன்னு இருக்குல்ல. உங்களுக்கே தெரியாம இன்னும் கடந்த 10 நாள் கடைசி 10 நாள் பாத்தீங்கன்னா, சபரி த பிளேயர், சபரி த மாஸ், சபரி த கிரேட் அப்படின்னு நம்மளே நம்ப வைப்பானுங்க. அதுக்கேத்த மாதிரி ஒரு சித்தரிக்கை செய்யறது எல்லாமே பண்ணி, ஒரு டாஸ்க்க குடுத்து, அத பண்ணி, இத பண்ணி, எதையாவது ஒண்ணு பண்ணுடா நாங்க ஆடியன்ஸ்க்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்டா அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துக்கு அவங்க கொண்டு போயிடுவாங்க ஒரு கான்டெக்ஸ்ட். அததான் நான் சொல்றேன். எல்லாருமே நம்ம விருப்பப்படக்கூடிய நபர்கள வந்து நம்ம டாப் 5ல பார்க்கணும்ன்றது இதே கிடையாது. மேபி நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம். ஒரு ஒரு கண்டஸ்டன்ட்டையும். பட் வென் இட் கம்ஸ் டு ஃபினாலே
the channel decide who need to be there in the top 5. அதுல தான் மேபி மக்களுக்கு கொஞ்சம் இதா இருக்க மாதிரி ஒரு 20% ஆஃப் த கண்டஸ்டன்ட்டையும் மிச்சம் 80% who they want to அவங்கள தான் எப்பயுமே நிறுத்துறாங்கன்றது என்னுடைய கருத்து. சொல்லுங்க ஜோ. ஹாய் ஜோ. சாட்டர்டே ஹேப்பனிங்ஸ் ஏதாவது தெரியுமா ஜோ? சொல்லுங்க ஜோ எங்களுக்கு. இன்னொன்னு பாத்தீங்களா இப்போ வந்து விஜேஎஸ் வந்து கேள்வி கேட்டதுனால பிரஜனையும் அனுப்புனாங்க, ரம்யாவும் அனுப்புனாங்க. அந்த மாதிரி தான் போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி தான் இப்போ எஃப்ஜேயும் போன வாரம் ரொம்ப இது பண்ணா, இப்போ இந்த வாரம் அனுப்புவாங்க. இல்ல அதே மாதிரி ப்ரோ, இந்த சீசன்ல நான் என்ன பாக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் வாரமே ரோஸ்ட் கொடுத்து அவங்களை இது பண்ணிடுறாங்க. ஃபுல்லா ஐட்டமா தயார் பண்றாங்க. அவங்க மேல தவறே இல்லைன்னா கூட அதற்கான கான்டெக்ட் எல்லாம் சம்டைம்ஸ் எடுத்து பேசி, இப்ப கடந்த வாரங்கள்ல இருந்து நடந்த எவிக்ஷன் எல்லாம் பாருங்களேன். போன வாரம் எஃப்ஜே ரோஸ்டா பயங்கரமா, இந்த வாரம் அவர் வந்து போறாரா? அதுக்கு முந்தின வாரம் வந்து ரம்யா ஜோ வியானா பயங்கர ரோஸ்டா, ரம்யா ஜோ எல்லாம் கதறலான ரோஸ்ட், அவங்க அடுத்த வாரம் போனாங்க. அதுக்கு முந்தின வாரம் யார் போனாங்கன்னு பாருங்க, பிரஜன் தானே போனாப்ல. பிரஜனுக்கு வந்து அமிச்சது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி வேற விஷயம். அந்த அப்பயே பேர் போயிடுச்சு, அதுக்குள்ள இப்ப சட்டிலா இருக்கு, இந்த டைம்ல அமிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. சோ இட்ஸ் லைக் அவருக்கும் அதுக்கு முன்னாடி அவரையும் ரோஸ்ட் பண்ணாங்க, ரொம்ப பயங்கரமா அவரையும் பண்ணார்ல. அதுக்கு முன்னாடி நடந்து அது ஒரு சாஃப்ட் கார்னருமே அவர் மேல இருந்ததா நான் பாக்குறேன். ஒரு சாஃப்ட் கார்னருமே இருந்து அதை வச்சு நகர்த்தி கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ அம் திங்கிங். பேரு ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு. சொல்லுங்க ஜோ. ஜோ அன்மியூட் பண்ணுங்க ஜோ. அவர் பேசுறாரா? உங்களுக்கு யாருக்கா கேக்குதா? யூ அன்ஃபில்டர்டு. இல்ல டாம். ஏன்னா சாட்டர்டே சரி எஃப்ஜே போறாருன்னு உங்களுக்கு யார் சொன்னா? எனக்கு என் அண்ணன் ட்வீட் போட்டிருந்தாரு, பார்த்தேன். பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு ஜோ மைக்கேல். ஜோ கண்ணீரும் உப்புதான். மறுபடியும் சொல்ல வைக்கிறாரே. சொல்லுங்க ஜோ, யார் இன்டர்வியூ எடுக்க போறா எஃப்ஜே? அதெல்லாம் சொல்ல முடியாது. அது சீக்ரெட். ஓகே. ஆனா எனக்கு ஒரே ஒரு எவிக்ஷன் தானா? ஏன் ஜோ 2 எவிக்ஷன் வைக்கலாம்ல? எனக்கு தெரிஞ்சு ஒரு எவிக்ஷன், இன்னொரு எவிக்ஷன் இருக்கும் வாய்ப்பு இருக்கு, தெரியல. அப்படியா? ஓகே மேபி. ஆனா சாண்ட்ராவை உள்ள வச்சுட்டாங்களே. தலைவி 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 அப்படிங்கிறீங்களா? மேபி இன்னொரு வாரம் வச்சு பேரை வந்து இது பண்ணிட்டுல அனுப்புவாங்க. ஆமா, அது என்னமோ ரைட் தான். நெக்ஸ்ட் வீக் ஃபேமிலி இல்ல, அதனால 2 பேரும் அனுப்புனா ரொம்ப கஷ்டம் இல்ல, அதனாலதான் ஒண்ணுதான் அனுப்புவாங்க பாசிபிள். சாண்ட்ரா அவங்களுடைய ட்வின்ஸ். ஒரு வாரம் ஆதிரை ஃபேமிலி வீட்டுக்குள்ள வரும்போது எஃப்ஜே இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டாங்களோ? அதைத்தான் நான் இப்ப பேசி முடிச்சேன். அதுவும் வாய்ப்புகள் இருக்கு. இஃப் த சேனல் ரியலி வாண்ட் டு சப்போர்ட் எஃப்ஜே, நேம் டார்னிஷ் ஆகாம இருக்கணும். ஏன்னா அவங்க ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது இல்ல 24/7ல. அவங்க ஃபேமிலி கிட்ட எஃப்ஜே எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியாது, அப்படியும் யோசிக்கலாம்ல. அப்படி சொல்றீங்களா? அதுல இன்னமும் பெயர் வந்து வீணா போயிடும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஓகே, இருக்கலாம். பாசிபிலிட்டிஸ் அதே ஜோ. ஏன்னா கிரிட்டிசிசம் ஏத்துக்க முடியாத அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற 2 பேரா நான் பெருசா பாக்குறது வந்து எஃப்ஜேவும் நம்ம வினோதும். வினோத் கூட பரவாயில்ல, பட் எஃப்ஜே சுத்தமா ஏத்துக்க மாட்டாரு. இல்லையே விக்ரம் ஏத்துக்கிறாரா? விக்ரம் உடனே மன்னிப்பு கேட்டுவாப்ல. இல்ல அவர் 0 to 100 இல்ல டாம், அவர் 0 to 100 ஏத்துக்கலன்னா ஏத்துக்காம நின்றுவாரு. ஏத்துக்கிட்டா டப்புன்னு கால விழுந்துருவாரு. ஒண்ணு 0 இல்லன்னா 100. நடுவுல செட்டில் ஆக மாட்டார். நான் சண்டை போட்டாதானடா இத பெருசா பேசி என்ன பயங்கரமா அசிங்கப்படுத்துவீங்க. நான் சண்டை போடாம எப்படி விழுறேன் பாரு கால்ல நேத்து. எப்பா சாமி, இது என்னடா உலகமாக எல்லார் கால்லயும் போய் ஊந்தாருப்பா அவரு. அப்பதானே வீக்கெண்டுக்கு போவாரு, இங்கேயே முடிஞ்சிரும். கட்டு ஓகே. வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா ஜோ? நான் வெயிட் பண்றேன் விக்கல்ஸ் விக்ரமுடைய சேனல் எப்படி நேத்து அவர் எல்லா காலையும் விழுந்ததை எப்படி அவங்க ட்ரோல் பண்றாங்கன்னு நான் வெயிட் பண்றேன். ஓகே, பண்ணுவாங்க. எவ்ரி வீக் அதை திறம்பட செய்யறாங்க. எங்க அண்ணனை நான் தான்டா செய்வேன் அப்படின்னு செய்யறாங்க. நல்லா இருக்கு. ஓகே, குட். அப்டேட் தர்ற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்ல டாம்.
நாஜோ, நீங்களே இப்படி சொன்னா யாராவது இன்டர்வியூ எடுக்க போறாங்கன்ற அளவுக்கு உங்களுக்கு தெரியுமா? கேட்டா வந்து அப்டேட் தரதுக்கு பெரிய ஆள் இல்லையா நீங்க? புரியலையே. ஷோக்குள்ள நடக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது கை. ஷோக்குள்ள நடக்கிறது தெரியாது. ஷோக்கு ஓகே. வெளியில வர்றத பத்தி நம்மளுக்கு தெரியும் கை. ஓகே, ஓகே. சூப்பர். ஆனா சாண்ட்ராவுக்கு போல இருந்திருக்குன்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே போல இருந்திருக்கு. அது ஆக்சுவலி இல்ல கம்ப்ளீட்லி ஜோ ப்ரோ, அன்வான்டடா எனக்கு தோணுச்சு ஜோ. அவங்க பண்ணது. சரிங்க, நாட்டு கிரிட்டிக் ஏதோ சொல்ல வராரு. சொல்லுங்க நாட்டு கிரிட்டிக். நாட்டு கிரிட்டிக் இல்ல, நான் பேச வந்தேன் இருடா நடுவுல ஒரு இருடா லூசி, செகண்ட். இருடா ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க. இன்னைக்கு ஷோ சூப்பர். போயிருந்தேன் டாம். இப்போ ஃபர்ஸ்ட் சாட்டர்டே எபிசோட் ஒரு முடிஞ்சிச்சு. நிமிஷம் ஒரு நிமிஷம் இரு நாட்டு கிரிட்டிக். ஒரு அப்ப நம்ம வந்து சாட்டர்டே ஹேப்பனிங்ஸ் அப்படி போட்டுருவோம். ஐயோயோ, அந்த சாண்ட்ரா கதை தான் வந்து ஒரு 2 hour 40 minutes போச்சு. அது விஜய் வந்து சொன்னாரு, ம். ஃபர்ஸ்ட் பிரேக் எடுக்கிறதுக்கு ஃபுல்லா சாண்ட்ரா வச்சுதான் அவங்க அடிச்சாங்க ரோஸ்ட்னு சொல்லிட்டு ப்ரோமோ கூட பார்த்தேன். அடிக்கலாம் இல்ல, ஷோல்டர்ல டாப் பண்ணி இப்படி பண்ணாதீங்க திருத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இதேதான் பண்ண சொல்ல மாதிரி வந்தேன் இருந்துச்சு. நானு. கொடுமை இருடா லூசி, அவர் பேசட்டும்டா. கொடுமை பண்ணியிருந்தாரு. ம். பண்ணிட்டு இந்த ஃபுட்டேஜ் தான் வந்து ஒன் ஸ்டேஜ்ல லாங்கஸ்ட் ஃபுட்டேஜ் வந்து இந்த இந்த பிக் பாஸ் தமிழ்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் அதிகமா வந்திருக்கான். இதான் லாங்கஸ்ட் ஃபுட்டேஜா இந்த சாண்ட்ரா கதை. எங்க சாண்ட்ரா பேசுறாங்க பேசுறாங்க பேசுறாங்க, சொன்னதே ஒரு 10 வாட்டி சொல்லிட்டாங்க. ம். ஐயோ, இவருக்கும் ஒன்றும் புரியல. இவரு ஷோ பார்த்தா தானே இவருக்கு புரியும், ஷோவும் பாக்குறது இல்ல. இவருக்கு இங்க வந்தா இவர் கதை கேட்கிறாரா என்னன்னு தெரியல. அப்படியே இழுன்னு எங்க ஆடியன்ஸ்லாம் ஆடியன்ஸ்லாம் சார் போதும் சார் நிறுத்துங்க சார்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு டென்ஷன் ஆக்கி விட்டாங்க. அவரே சொல்லிட்டாரு, எவ்வளவு 2.5 மணி நேரம் போயிடுச்சுங்க, இதுக்கு மேல எனக்கு கால் வலிக்குதுங்க, எப்பதான் முடிப்பீங்க சொல்லுங்க, அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவே கேட்டார் விஜய் சேதுபதி. சாண்ட்ரா ஒத்துக்கவே இல்லை. அவரு வந்து கொஞ்சம் ஆஸ்ட் ஏதாச்சும் சொல்லுவாருன்னு பாக்குறேன். சாண்ட்ரா, உங்களை நான் வந்து இப்போ தப்பு சொல்லல, நீங்க சொன்னது தப்பு சொல்லல, என்ன நடந்துச்சு ஒழுங்கா சொல்லுங்க, உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். ஐயோ, இந்த ஆள் இருக்கானே. நான் ஆக்சுவலி இவ்வளவு நாள் வந்து டிவில ஷோ பார்த்துட்டு ஹோஸ்ட் பண்றத நம்ம குறை சொல்லிட்டு இருந்தோம். நேர்ல வந்து பார்த்தா எப்பா கொடுமையோ கொடுமை ஆயிடுச்சுட்டான் இன்னைக்கு. ஒண்ணுமே இல்ல, மொக்க கதை. இன்னைக்கு ஷோ வந்து சாட்டர்டே எபிசோட் வந்து அசுர மொக்கையா இருக்கும். எவிக்ஷனும் இப்பயே கிடையாது. ரெடி ஆயிடுங்க. செம கொடுமை. எவிக்ஷனும் கிடையாது. ஐயோ ஜோ ப்ரோ செம்ம டென்ஷன் பண்ணிட்டாங்க ப்ரோ. கடைசியில கொஞ்சோண்டு சாண்ட்ராவை வந்து பேசியிருப்பாங்க, கொஞ்சோண்டு. அது கூட இந்த இஷ்யூ கிடையாது. இந்த கனி மேட்டரை தொடவே இல்லை. மெயினா வந்து அவங்க போய் வெளில படுத்ததுதான் வந்து அன்னைக்கு காலைல 6 மணி இருக்குன்ற மாதிரி கோழி கொக்கரக்கோன்னு கூச்சுன்ற மாதிரி ஐயோ, ஆரம்பிச்சு அதையே அப்ப ஒரு நான் இன்னைக்கு 50 வாட்டி ரிவ்யூ பேன் சொன்னாங்க. பண்ணிக்கிறேன் பிரஸ். சோனா, நீங்க என்ன ரிவ்யூ பண்ண போறீங்கன்னு தெரியல, கொடுமை பண்ணிட்டாங்க எப்பா. அத வந்து ஆனா அந்த கதை தான் 75 நாளே ஏன் நான் வெளில என்ன போய் ரிவ்யூ பண்றதுன்னு படுத்தீங்கன்றதுக்கு தெரியாம தான் பண்ணிட்டு போன இருக்கேன். அது ரெண்டாவது விஷயம். ஃபுல்லா இருந்தாலும் ஒரு 1 செகண்ட் ஜோ. 4 மணி நேரம் கண்டிப்பா போயிருக்கும் கரெக்ட்டா? பிரேக் எல்லாம் எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஷூட்டிங் போயிருக்கும். 4 மணி ஆமா, நேரமும் 4 hours. அதிகமா போச்சு. சாண்ட்ராக்கு மட்டும் தான் போச்சா? அதிகமா போச்சு டாம். ஆக்சுவலி 3:30. இல்ல அது வந்து மெயின் 75% அது அந்த ஓகே. இஷ்யூ போச்சு. அப்புறமா கொஞ்சோண்டு வந்து வினோத்தை வந்து ஃபுல்லா அடிச்சாங்க. வினோத்தை தான் ஆக்சுவலி உண்மையா ரோஸ்டே நடந்துச்சாங்க. வினோத்தை வந்து இந்த நம்ம ஆதிரி கூட அந்த இஷ்யூ போச்சுல, ஏதோ இந்த ஷேவ் பண்ற இஷ்யூ இல்ல போச்சு ஒன்று எனக்கு ஆச்சுல, தெரியலையே. திரும்ப சொல்லுங்க. அது லைவ் திரும்ப நான் சொல்லுங்க. பார்க்கல நேத்து. இந்த ஆதிரி வந்து ஏதோ லைக் அது ஏதோ சொன்னாங்க, நம்ம மென்லாம் வந்து ட்ரிம்மர் யூஸ் ம். பண்ணுவாங்களா, அது மாதிரி ஃபீமேல்ஸ்ல எதுவும் யூஸ் ஆமாமா. பண்ணுவாங்களாமே. அதை வச்சு ஏதோ இஷ்யூ போச்சான். அது லைவ்ல காட்டினாங்களா நினைக்கிறேன், லைவ் பார்க்கல ஓகே. எனக்கு தெரியல. ஸோ அந்த இஷ்யூ ஏதோ போச்சான். அது கானா வினத்து போயிட்டு ஏதோ ம். கேட்டாராம், நீங்க வந்து இங்க பசங்கெல்லாம் வந்து அந்த ஏதோ ஒரு ஸ்கூல் டாஸ்க்கு ஷேவ் பண்ணாங்க, அதை நீங்க சொல்லிட்டு நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டாராம். அதையே திருப்பி திருப்பி கானா வினத்துக்கு தான் ஆக்சுவலி உண்மையான ரோஸ்டே நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த இத ப்ரோமோல போடுவாங்கன்னு இத நினைக்கிறேன். அவரை இத போட்டு ஃபுல்லா வந்து சொல்லிட்டு. விஜேஸே அட்ரஸ் பண்ணாரா? இல்லன்னா வந்து ஆதிரை எந்திரிச்சு அவங்க அத சொன்னாங்களா? இல்ல, ஆதிரி ஆதிரி தான் சொன்னாங்க. கேப்டன்சி பத்தி கேக்குறப்போ எல்லாரும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கப்போ ஆதிரி ஆரம்பிச்சாங்க. அப்படியே இது போச்சு. அப்புறம் அதை பத்தி இது போச்சு ம்ஹ்ம். கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் பெருசா எதுவுமே நடக்கல இன்னைக்கு. கடைசியில சாண்ட்ரா எதுக்கு ம். சொன்னாங்கன்னா, நான் மறந்துட்டேன். ஏன்னா, செம்ம காண்டாயிடுச்சு. நான் ஃப்ரெண்ட்லயே ம். உட்காந்துட்டு இருந்தேன். அஹ் நான் ஐயோ 75% இந்த சாண்ட்ரா இதுலயே காண்டாயிடுச்சுட்டோம். அவங்க சொன்னதே சொல்லிட்டு ஞாபகம் வந்துச்சு. திவ்யா வந்து இந்த மாதிரி அந்த ஜெயிலுக்கு போகாம திவ்யா சாண்ட்ரா ம். இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து சாண்ட்ரா நம்ம விக்ரம் கிட்ட வந்து திவ்யா வந்து தலைவலிக்கவே இல்லை, அவ வந்து கனி போலன்னு தான் உள்ள போகல அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா திவ்யா கிட்ட சொன்னாங்கன்னு. சாரி, சாண்ட்ரா விக்ரம் கிட்ட சொல்லி விக்ரம் வந்து நம்ம ஆமா. கானாவினத்து கிட்ட சொல்லியிருப்பாரு.
அதையே திருப்பி ஒரு 20 நிமிஷம் பேசினாங்க. கானாவினோத் உங்ககிட்ட யார் என்ன சொன்னாங்க? விக்ரம் யூஸ் பண்ணாரு. விக்ரம் உங்ககிட்ட யார் என்ன சொன்னாங்க? அவன் சொன்னான். அப்புறம் சாண்ட்ரா நீங்க என்ன விக்ரம் கிட்ட சொன்னீங்க? அப்ப வந்து சாண்ட்ரா மாத்தி சொல்லிருச்சு, மாட்டிக்கிச்சு, ம் தப்பா சொல்லிருச்சு. நான் இப்படி சொல்லவே இல்லை சார் நடிச்சது. அப்புறமா வந்து திவ்யா கூப்பிட்டு கேட்டாங்க, திவ்யா நீங்க சொன்னீங்களா அப்படின்னு. திவ்யா இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் விக்ரம் திருப்பி கூப்பிட்டு கேட்டா, விக்ரம் என்ன சொன்னாங்க உண்மையா சொல்லுங்க சார். விக்ரம் ம் கரெக்டா உடைச்சிட்டான், பக்காவா சொல்லிட்டான். ஆடியன்ஸ் செம்மையா கிளாப் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சார் இதே சொன்னாங்க, திவ்யா வந்து தலைவலிக்கல, கனி தான் வந்து கனி போகல, நானும் போக மாட்டேன்ற ஆமா மாதிரி தான் அப்படிதான் இருந்தேன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு சாண்ட்ரா அப்படிதான் இப்படியே சொல்லுவாங்க. சொன்னாங்க வாசல்ல உட்காந்து சார்னா. சொல்லுவாங்க. ஆமா, விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, சாண்ட்ரா நாங்க பாத்துட்டோம், வேணா உங்க வீடியோ போட்டு காமிக்கணும்னு கேட்டுருவாரு. அதுதான் சாண்ட்ராக்கு வந்து அப்புறமா ம் ஒத்துப்பா. அது மட்டும்தான் வந்து சாண்ட்ராக்கு வந்து ரோஸ்ட் மாதிரி இருந்துச்சு தவிர, அந்த மெயினா வெளில போய் படுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருப்பாரு. நீங்க யாருங்க ரூல்ஸ் போடுறதுக்குன்னுலாம் வந்து ஆஷா கேட்கவே இல்லை. நீங்க எப்படிங்க ரூல்ஸ் போடலாம், நீங்க பண்றது கரெக்டாங்க, அவர் டோன்ல ம் பேசுவார்ல, நீங்க எப்படி பண்ணலாம், நீங்க எப்படி பண்ணலாம்னு ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டா தான் போனாரு. இது மேபி ப்ரோமோல பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தேன் நானும். அந்த மியூசிக் எல்லாம் போட்டு ரொம்ப கொஞ்சம் டியூன் பண்ணிருக்கானுங்க. ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணுமே நேர்ல நடக்கல, வேற பெருசா ஒண்ணுமே நடக்கல. நடுவில் ஒரு விஷயம் அடைஞ்சு நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. பார்வதி சப்போர்ட்டர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, யாருமே கொஸ்டின்ஸ் கேட்கல, ஏன்னா ரொம்ப எக்ஸ்டெண்டடா போயிடுச்சு அந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூவே. ஃபர்ஸ்ட் பிரேக் முடிச்சு வந்தப்போ ஒரு கொஸ்டின் ம் இருக்கு சார்ன்னாங்க. லேட் ஆயிடுச்சுமா, ஃபர்ஸ்ட் பிரேக்கே 2.75 மணி நேரம் ஆச்சு. அப்படியா? அப்படி அதனால வேணான்னு ம் சொன்னாரு. அதுக்கப்புறமா பேசி ஒரே ஒரு கொஸ்டின் சார்ன்னு சொல்லி ம் கேட்பாங்க, அப்புறம் அலோவ் ம் பண்ணிடுவாரு. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, பார்வதியை வந்து கலாச்சிருப்பாரு விஜய் ம் சேதுபதி. நீங்க அரோரா பார்வதி வேலை செய்யறத பத்தி ம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பேசிட்டு இருக்கப்போ நீங்க அரோரா வந்து என்னென்ன சொல்லி நாமினேட் ம் பண்ணீங்க, 10 வாரமா இந்த வேலையும் செய்யலன்னு சொல்லி நாமினேட் ம் பண்ணீங்க, உங்ககிட்ட கானா வினோத் வேலை சொன்னா மட்டும் நீங்க செய்றீங்களா, ஆர்கியூ பண்ணிட்டு அந்த நேரத்துக்கு நீங்க வேலையே பண்ணி முடிச்சிருக்கலாமேன்ற மாதிரி ம் போயிட்டு இருக்கும். அதுக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து பார்வதியை ம் கலாச்சிருவாரு. நீங்க அரோரா கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டப்போ எனக்கு ம் இன்ஃபெக்ஷன் ஆச்சு சார், பட் ஆனா நான் எல்லா டீம்லயும் வேலை பார்த்தேன், கிளீனிங் டீம்ல இருந்த எல்லா டீம்லயும் வேலை பார்த்தேன், எல்லாரையும் ம் கேட்டிருப்பாரு. கண்டஸ்டன்ஸ் நீங்க சொல்லுங்க, அவங்க வேலை பார்த்தாங்களா இல்லையா அப்படின்னா வேலை ம் பார்த்தாங்க. பார்வதி சொன்ன மாதிரி நடந்துச்சான்னு கேட்டா ம் இல்லைன்றுவாங்க. பார்வதிக்கு அகைன்ஸ்டா எல்லாரும் ம் ஆயிடுவானுங்க. So அதனால அந்த பிரேக் போயிட்டு வந்த அப்புறம் அவங்க ஃபேன் கேட்பாங்க, ம் பார்வதி ஃபேன் வந்து என்சி ம் ஆடியன்ஸ்ல இருந்து, சார் அங்க எல்லாருமே வந்து இல்லைன்றாங்க, பார்வதி அகைன்ஸ்டா பேசுறாங்க, ஆனா அங்க இருக்கிறதுல 5 பேர் வந்து லைவ்லயே போயிட்டு தனித்தனியா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க யாரோ வேலை செய்யலன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நீங்க கேக்குறப்போ இப்படி சொல்றாங்கன்னவும் அது அவங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். இவர் மலுப்புறாரு, அது அவங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். இல்லைன்னா அந்த டைம்ல அவங்க ரியலைஸ் பண்ணிருக்கலாம், அரோரா நம்ம அப்படி சொல்லிருக்க கூடாது, அரோரா பண்ணதுதான் ம் கரெக்ட்னு சொல்லிட்டு. நீங்க அதை ஒத்துக்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் கேட்பாரு. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னுவாங்க. மைக் உங்க கிட்ட தான் இருக்கு, நீங்க சொல்லுங்க ஒத்துக்கிட்டீங்க தானேன்னா அவங்க பயங்கரமா கெத்தா சொல்லியிருப்பாங்க, ம் தெரியல சார்ன்றுவாங்க. அப்படியே அஃபண்ட் ஆயிருக்கும், இது ம் அஃபண்ட் ஆயிட்டாரு. பின்ன அவங்க வந்து அவங்க ஆடியன்ஸ் வாயிலேயே வந்து ஒத்துக்கிறேன்ற மாதிரி சொல்ல எதிர்பார்ப்பாரு, அதுதான் பண்ணி ப்ரோப் பண்ணாரு. ஆனா அவங்க கெத்தா வந்து என்ன சொன்னாங்க, இல்ல சார் தெரியல சார் எனக்கு ம் அப்படின்றாங்க. பார்வதி மாதிரியே பண்ணாதீங்க ம் உட்காருங்கன்றவாரு. டென்ஷன் ம் ஆயிட்டு. ஆனா அவங்க பயங்கரமா பேசியிருந்தாங்க. அது கண்டிப்பா போட மாட்டாங்க எபிசோட்லன்னு அது தெரிஞ்சிருச்சு அப்பவே. ஆனா நல்லா பேசினாங்க, போல்டா கரெக்டான கேள்விதான் கேட்டாங்க. இந்த ஆளுக்கு ஆன்சர் சொல்ல தெரியல, ஷோ பார்க்கணும், மழுப்பிட்டான். மழுப்பி விட்டுட்டு அதுக்கு அதான் நான் சொல்றேன்ல. அப்படியே இப்போ என்னன்னா அவங்களையும் உட்கார இப்ப வச்சுட்டாங்க. இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, இப்படி போச்சு இரிட்டேட் ஆச்சுன்னு. நான் இப்படிதான் ஆச்சு. நான் போன வாரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ரம்யா ஜோ வந்து கதறி கதறி அழுகும். ஒரு 20 டைம் ரம்யா ஜோவ கேட்டிருப்பாரு. ஓகேவா? கடைசியில ரம்யா ஜோ எந்த டோன்ல சொல்லணும், எப்படி முகத்த தூக்கி சொல்லணும், முகத்த தூக்கி வச்சுக்கோங்க. இப்ப சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. அப்படி அப்படி சொல்லுவாரு. எனக்கெல்லாம் வந்து, "டேய் இது ஒரு விஷயமா? இந்த வெள்ள கலர் பக்கெட் ஒரு விஷயமாடா? இத ஏன்டா இவ்ளோ நேரம் பேசுறீங்க?" அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. இப்ப நீங்க சொல்ல வர்றது, அவரு சாஃப்ட் நோட்ல ஆரம்பிச்சிருக்காரு. திரும்பவும் இப்போ ஒரு ஆடியன்ஸ் கிட்ட பார்வதி மாரியே நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்றது எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம்? அந்த ஆடியன்ஸ் திரும்ப கேட்டிருக்கலாம்ல. என்கிட்டயும் அதான் பண்ணாரு. நான் கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட. நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, "நீங்க எஃப்ஜேவையோ, கானா வினோத்தையோ, விக்ரமையோ டச்சே பண்ண மாட்டேங்கிறீங்க" அப்படின்னு நான் கேட்டேன். என் பக்கத்துல இருக்கவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, கேட்டதுமே அவருக்கு ஒரு மாரி அஃபண்ட் ஆயிடுச்சு. உண்மையாலுமே அஃபண்ட் ஆயிடுச்சு விஜேஎஸ்க்கு. "நீங்க ஏன் டச் பண்றது இல்ல?" "இல்லம்மா" அப்படின்னாரு. "இல்ல, இல்ல டச்சே பண்ணலையே. நீங்க திட்டவே இல்லையே" அப்படின்னேன். சண்டே எபிசோட்ல கானா வினோத்த போட்டு பொளந்துட்டாரு. ஓகேவா? அதுக்கடுத்து அதுவரைக்கும் கானா வினோத்த தான் அவர் திட்டவே இல்லையே. சட்டை நல்லா இருக்கு, பேண்ட் நல்லா இருக்குன்னு தானே அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. சண்டே எபிசோட்ல கானா வினோத்த போட்டு பொளந்துட்டாரு. அதுக்கடுத்து என் பக்கத்துல இருக்கவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லா ஹோஸ்ட்டுமே பண்ணக்கூடிய விஷயம் என்ன?
ஏன் இவங்க நல்லா பண்ணியிருந்தும் இன்டென்ஷனலா நீங்க அவங்களுக்கு worst பெர்ஃபார்மர் குடுத்திருக்கீங்கன்னு ஒவ்வொரு சீசன்லயும் எல்லாருமே அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. கமலஹாசன்லாம் அத அவ்ளோ பியூட்டிஃபுல்லா அட்ரஸ் பண்ணிருப்பாரு. இந்த சீசன்ல இவரே சொல்லுவாராம், "நத்தக்கண்ணி சூப்பரா பண்ணியிருந்தீங்கம்மான்னு" பாராம். ஆனா அங்க உள்ள இருக்கவங்க கிட்ட ஏன் இவங்களுக்கு worst பெர்ஃபார்மர் குடுத்தீங்கன்னு கேட்க மாட்டாங்களாம். ஓகே. அதுக்கு முந்தின வாரமும் வார்டனா நீங்க நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுவாராம். ஓகே. அத நமக்கு டிவில டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்களா? ஊர்ல வீட்டுக்குள்ள மீன் எபிசோட் பார்க்க போனவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா, இவரு அவங்க கிட்ட கேட்க மாட்டாங்களாம். ஏன் வந்து நத்தக்கண்ணிக்கு வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர், பெஸ்ட் பெர்ஃபார்மர் எதுவுமே குடுக்காம இத ஒரு ஸ்ட்ராட்டஜியா நீங்க பண்றீங்களா? அப்படின்னு கேட்க மாட்டாராம். ஆனா, இவரு கேட்கிற கேள்வி நீங்க தவறுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அவங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் அப்படின்றுவாராம். நம்மள வந்து இவங்க வந்து முட்டாள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நாட்டு கிரிட்டிக். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, சாண்ட்ராவ வந்து ஃபர்ஸ்ட் தட்டி குடுத்தாரு. கடைசியில வந்து சாண்ட்ரா கேவலமா மாட்டிக்கிட்டாங்க. பட் மாட்டிக்கிட்டது எனக்கு தெரிஞ்ச எபிசோட்ல வரும்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா விக்ரம்க்கு அந்த இடத்துல ஒரு மைலேஜ் வர மாரி காட்டுவாங்கல்ல. இவனுக்கு எனக்கு எனக்கு இந்த சீசன்ல எப்படி இருக்குன்னா, எவனும் விளையாண்டு மைலேஜ் வாங்க மாட்டேங்கிறானுங்க. கனித்துருவோ, விக்ரமோ இவனுங்கலாம் விளையாண்டு மைலேஜ் வாங்க மாட்டேங்கிறானுங்க. ஆப்போசிட்ல இருக்கவன் சொல்ற ஒரு பாயிண்ட் தப்பா இருக்க போயி, அது 2மே சாண்ட்ரா தான் அவங்க 2 பேத்துக்கும் தூக்கி லட்டா குடுத்த மாதிரி எனக்கு தோணுது. கரெக்ட் தானே? இப்ப ஆடியன்ஸ் கிளாப் ஆக்சுவலி பண்ணல. ஆடியன்ஸ்ல வந்து ம், யார் எனக்கு தெரிஞ்சு லைவ்ல கிளாப்ஸ் வாங்குனது வந்து பார்வதிக்கு தான். பயங்கர கிளாப்ஸ். ஒரு சீன் வந்திருக்கும் சாண்ட்ரா கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் 2.5 hours போயிட்டு இருக்கப்போ ம். பார்வதியை மூஞ்சி காட்டியிருப்பாங்க. பார்வதி ஒரு மாதிரி என்னடி சொல்றேன்னு மாதிரி நக்கலா பார்ப்பாங்க. செம்ம கிளாப்ஸ் பார்வதிக்கு தான். பார்வதி காட்டினாலே கத்து கத்துன்னு கத்துறாங்க. விக்ரமுக்கும் கத்துறாங்க. விக்ரமுக்கு எங்க எவனும் ஃபேன் இருக்க மாதிரியே தெரியல. எவன் கேட்டாலும் விக்ரம் ஃபேன் சொல்லி கேட்டதே இல்லை. நாட்டு ஆனா கிரிட்டிக்கு அவனுக்கு பயங்கரமா கத்துறாங்க. நீயே ஆரம்பத்துல விக்ரம்க்கு தானே ஃபேனா இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த, நான் மறந்துட்டேன்னு இ- நினைச்சியா? முயற்சி பண்ணேன். ஆனா அப்புறம் பண்ணல. ஆ, ஆனா நேத்து நேத்து மேட்டர் லைட்டா பேசுறப்போ யாரோ சொல்லுவாங்க, விக்ரம் தான் சொல்லுவாரு, ம், நேத்து டாஸ்க் அது வந்து வேற மேட்ரு, அது நம்ம டாஸ்க் பேசுறப்ப பேசுவோம். இப்ப டாஸ்க் பேசுறாங்கன்னா ம். அப்ப விக்ரம் கண்டிப்பா பிளான் பண்ணிருக்காங்க. விக்ரம்க்கு ஸ்கெட்ச் போட்டானுங்க ஆல்ரெடி. ப்ராப்ளி இன்னைக்கு எபிசோட சண்டே எபிசோட்ல விக்ரம்க்கு சம்மடி கன்ஃபார்ம் இருக்கு. அப்படியா? கன்ஃபார்ம் வந்தா சரிதான். வேற யாருமே இப்ப கேப்டன்சி டாஸ்க் கேட்பாங்கல்ல, ஒருத்தவங்களையும் என்னவா ஆன்சர் பண்ணாங்க? ஐயோ பயங்கர மலுப்புன்னு மலுப்பி விட்டானுங்க பாருங்க. ம், கடைசியில என்ன சொல்றாரு, கானா வினோத் தான் அடிப்பாரு அங்கங்க. ம், அடிச்சிட்டு கடைசியில நல்லா பண்ணீங்க கானா வினோத், ஓவரால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. யாரும் நிறைய பேர்கிட்ட கேட்கல டாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்லயே வந்து மொத்தமே பாத்தீங்கன்னா 11:30 ஸ்டார்ட் பண்ணாங்க. நடுவில் 2 பிரேக்கும் 3 பிரேக்கோ. பட் ஆனா சீக்கிரம் சீக்கிரம் செகண்ட் தேர்ட் பிரேக் சீக்கிரம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிரேக் மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஷூட்டே அதான் அந்த ஒரு இதுவே வந்து எபிசோடு இல்ல, அந்த ஒரு ஸ்ட்ரெச் ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஸோ டைம் ரொம்ப ஆயிடுச்சு. அவரே சொல்லிட்டாரு ரொம்ப நேரம் ஆகுது, சீக்கிரம் சொல்லுங்க. அதுவே ஒரு 3 வாட்டி சொல்லிட்டு இருப்பாரு சீக்கிரம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு. யார் கேப்டன்சி பத்தி யார் கரெக்டா சொன்னாங்கன்னா ம், பார்வதி கேட்கவே இல்லை. ம், பார்வதி கை தூக்கிட்டே இருப்பாங்க, கேட்கவே இல்லை. ம். ஓகே. அப்புறம் வேற பார்வதி பயங்கரமா சொல்ல ஒரு விஷயம் கேட்டாரு. ஒரு டாஸ்க் மாதிரி ஒண்ணு பண்ணாங்க. ம், யார் வந்து என்ன சொல்லுவாரு, டேக் ஓவர் இல்ல ஓவர்டேக் பண்ணிட்டு போறாங்க, யாரை ஓவர்டேக் பண்ணிட்டு போறாங்க ம், அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஒருத்தரும். ம், பார்வதி எந்திரிச்சு செய்து எல்லாரும் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. பார்வதி எந்திரிச்சு விக்ரம் சுபியை ஓவர்டேக் பண்றாரு, திவ்யா சாண்ட்ரா ஓவர்டேக் பண்றாங்க, எஃப்ஜே இவனை ஓவர்டேக் பண்றாங்க, இவன் அது மாதிரி ஒரு 5 பேரும் சொல்லிச்சுங்க. ம், யூசபதி போதும் போதும் சொல்லி எல்லாரையும் செஞ்சு விட்டுருச்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் வேற. ம், எல்லாத்துக்கும் ரீசன் சொல்லுச்சு. எல்லாரையும் பக்காவா என்ன நான் சொல்லணும்னு பாயிண்ட் வச்சிருந்தாலோ பக்காவா செஞ்சுட்டான். அதான் பார்வதி தேவையில்ல எப்பவுமே எங்க ம், யாருமே தேவையில்ல கூட கரெக்டா என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு பக்காவா இன்னைக்கு பண்ணா. ஆனா இன்னைக்கு டாம் மொத்த இதுல ம், பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருந்துச்சு. பார்வதிக்கு ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல ஸ்கிரீன் ஸ்பேஸ். தேர்ட் எபிசோட்ல கட் பண்ணியா வருவாளான்னு கூட தெரியல. ப்ராப்ளம் அவரோட ஒப்பீனியன் கேட்பாங்க 2 இடத்துல. ம், அந்த இடத்துல மட்டும் தான் பார்வதி வருவாடே தவிர்த்து ம், அவளை கூப்பிடவே இல்ல. யாருக்கிட்ட கேக்குறாரு, ம், ஆனா பார்வதி விட்டுறாரு. கை தூக்குறா பார்வதி. பட் ஆனா பார்வதி விட்டுட்டு எஃப்ஜே சொல்லுங்க, சுபிக்ஷா சொல்லுங்க, விக்ரம் சொல்லுங்கன்னு தான் சொல்றாரு தவிர வேணுட்டே பார்வதி இக்னோர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. சில இடத்துல பார்வதி கலாச்சும் தான் விடுறாரு, ம், டவுன் பண்ற மாதிரி, கான்பிடன்ஸ் உடைக்கிற மாதிரி. சில இடத்துல வேலை வந்து வேலை செய்யற விஷயத்த பத்தி வரும். அதான் பார்வதி ஆர்கியூ பண்ணிருப்பாங்கல்ல நம்ம கனவினத் கிட்ட. ம், கொஞ்சம் வேலை செய்ய சொல்றப்பெல்லாம் கொஞ்சம் டிலே பண்ணி தானே பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பத்தி பேசிட்டு இருக்கப்பெல்லாம் அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். ம். பார்வதி புட் டவுன் பண்ற மாதிரியே பேசியிருப்பாரு. நீங்க எங்க வேலை செஞ்சீங்க? அப்பதான் அரவணா கதையை கொண்டு வந்து அரவணாக்கு எலிமிட் பண்ணி விடுறாரு. அரவணாக்கு பிஆர் விஎஸ்பி தான். ம். அதுதான் இந்த ஃபுல்லா பண்றாரு. அரவணாவை எங்கேயுமே எதுவும் தப்ப சொல்லல, எதுவுமே பண்ணல. பார்வதியா அடிக்கிறாங்க. என்னதான் பண்றாங்க இவங்கப்பா. 11 வாரம் முடிஞ்சு
இன்ன வரைக்கும் என்னதான் இல்ல பண்றாங்க, எஃப்ஜே எவன் இந்த ஜெயிப்பான். வாரம் அடி வாங்குறதுக்கோ வெளில போறதுக்கு முக்கியமான காரணமா என்னவா இருக்கும்னு நான் சொல்லட்டா? மெயின் ரீசன் போன வாரம் எபிசோட் சொல்லுங்க சொல்லுங்க. முடிஞ்சிருக்கும். முடிஞ்சதுமே சரி, முடியறதுக்கு முன்னாடியும் சரி, எஃப்ஜே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, அவரு ஹோஸ்டா இருக்காரு. அந்த மரியாதைய குடுத்துதான் ஆகணும். அதை அட்ரஸ் பண்ணிட்டாங்க டாம், அதை சொல்ல வந்துட்டேன். அதை அட்ரஸ் பண்ணாங்க. ஹோஸ்ட பத்தி பேசுவாங்கல்ல போன வாரம், ஆமா. அதை அட்ரஸ் பண்ணிருப்பாரு. ம். என்ன சொல்றா, நீங்க சொன்னீங்க அப்ப அதான் லைட்டா ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கப்போ நீங்க சொல்லுங்க, ஹோஸ்ட கூட சொல்லுங்க, பிரச்சனை இல்ல சார் அப்படிலாம் சொல்லன்னு சொல்லுவாங்க. ம். இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்க உங்களுக்கு தெரியாது வெளியில என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, யார் என்னென்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க பேசுங்க. நான் வந்து உங்களுக்கு இப்ப வந்து உங்களை திட்டல, நான் ஜஸ்ட் சொல்றேன் உங்ககிட்ட. இப்படி இதுக்கப்புறம் பேசுவாங்களா சொல்ல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, சொல்றப்ப வந்து நான் நீங்க என்ன வேணா பேசுங்க, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன், ம். ஏன்னா வெளில என்ன நடக்குது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ம். கடைசியில ஒரு இது வைப்பாரு. நான் உங்களை இப்ப திட்டல, ஜஸ்ட் நான் ஷேர் பண்றேன், நீங்க இதுக்கப்புறம் பேசுங்க, தப்பு இல்ல பேசுங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் பேசுவானுங்க எவனாவது ஒருத்தன்? அத எல்லாத்தையும் அத பண்ணிட்டு அப்படியா நீ கேட்டிருக்கணும். பிடிக்குமா இருக்கு, ம். நீ பண்ணு நீ பண்ணுப்பா, ஒண்ணு இல்லைன்றது எப்படி இருக்கு, நீ பண்ணு அப்படின்ற மாதிரி bro. அந்த மாதிரி தான் அந்த ஆளு சொன்னாரு. ம். எல்லாத்தையும் சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணிருப்பாரு அதையவே. ஓகே. வேற ஏதாவது அப்ரிசியேஷன் யாருக்காவது? ஆனா எஃப்ஜே பத்தி பேசவே இல்லை. அப்ரிசியேஷன் வந்து கிடையவே கிடையாது. யாருக்கு அப்ரிசியேஷன்? யாருக்குமே அப்ரிசியேஷனே இல்ல டாம். ம். 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 என்னென்னமோ போடுறாங்க ட்விட்டர்ல. எப்பா இப்பதான் புரியுது, வார வாரம் எவன் சனிக்கிழமை போட்டாலும் நம்ப முடியாது, 4 மணிக்கு மேல எவன் சொல்றானோ அதான் நம்பணும்னு இருக்கேன். என்னென்னமோ போடுறாங்க. கனி மேட்டரை பத்தி பேசவே இல்லை, கனி சாண்ட்ரா மேட்டரை பத்தி. அது ப்ராப்ளி சண்டே சொல்லி பேச மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அவர் சாண்ட்ராக்கு அவர் அது பண்ணது வந்து, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா கண்டிப்பா கனி மேட்டரை பேச மாட்டாங்க. நல்ல விஷயம். பேசினா சாண்ட்ராவுக்கு வந்து சாண்ட்ராவை அடிக்கிற மாதிரி ஆயிடும். நெக்ஸ்ட் வீக் ஃபேமிலி எபிசோட் கூட்டு வர்றதுக்கு நல்லா இருக்காது, கரெக்டா இருக்காது அது. ஸோ இது லைட்டா பேசி முடிச்சுட்டு சும்மா அட்ரஸ் பண்ணாம இருந்தா மக்கள் கண்டிப்பா அடிக்கிட்டு தான் இருக்காங்க. ம். ஏதாச்சும் அட்ரஸ் பண்ணல சாண்ட்ரா பத்தி. ம். ஸோ அதனால நீங்க அழுதுட்டே இருக்காதீங்க, பார்க்க நல்லா இல்லைங்க, நீங்க அழுதுட்டே இருந்தா நாங்க எதை படம் பிடிச்சி காட்டுறது, ம். இந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. வேற யாரையும் சேவ் ஓகே. இந்த ஆள் என்ன சொல்றது, சேவ் யாரும் பண்ணாங்களா? இல்ல அப்துல், யாரையும் சேவ் எல்லாம் இல்ல பண்ணல இந்த அப்துல். இந்த சீசனே எதுவுமே அப்படி கிடையாது பண்றது சனிக்கிழமை இல்லல்ல. episode ல. இப்போ கமலஹாசன் இருக்கும்போது சாட்டர்டே பாதி பேரை சேவ் பண்ணுவாங்க. சாட்டர்டேல பாதி பேர் சேவ் பண்ண சூப்பரா இருக்கும், அது அது ஆக்சுவலி பாக்குறதுக்கு நல்லா ஒரு இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா கரெக்ட். இருக்கும். இது சுத்தமா இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாம இது எப்படி இந்த சீசன் எப்படி இருக்குன்னா, சேவ் பண்ணும்போது நீங்க யாரும் ஒர்த்தே கிடையாதுடா, நாங்க பாட்டு இஷ்டத்துக்கு பண்றோம், என்னமோ நினைச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்கு. பட் இதுக்கு முன்னாடிலாம் நமக்கு தெரியும்ல, அந்த வெயிட்டேஜ், அந்த ஆடியன்ஸோட சப்போர்ட் தெரியும். யார சேவ் பண்றாங்க, யார் முதல்ல சேவ் பண்றாங்க, யார கடைசியா சேவ் பண்றாங்க. அவங்க மேல ஒரு டார்கெட்டடா போவாங்க, இல்ல அவங்க கூட பர்பஸ்ஃபுல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க தானே நல்லா இருக்கும். அப்பதானே அவங்களோட அவங்களோட கேரக்டருமே ரிவீல் ஆகும். அந்த மாதிரி ஒண்ணுமே பண்ணாம சாட்டர்டே சேவ் பண்ணும்போது இவரு கூப்பிடுவாராம், நீங்க இத பண்ணிரணும், நீங்க அத பண்ணிரணும், நீங்க இப்படி பண்ணிரணும், உட்காருங்க ஓரமா, உட்காருங்க ஓரமா. இதெல்லாம் ஒரு சேவிங் ஆர்டரா? அதனால இவங்க எந்த அது அளவுக்கு அதுவே கமலஹாசன் பண்றப்ப இன்ட்ரெஸ்டிங்கா யா இருக்கும். யா எவிக்ஷன் சேவ் பண்றது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவர் வந்து நீங்க நல்லா பண்றீங்க, நீங்க உங்க ஷர்ட் நல்லா இல்ல, அதோட நல்லா சட்டையா போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு சேவ் பண்றது. கரெக்ட் என்ன கரெக்ட். ஏன் நீ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆ. சொல்ல கம்ருதீன் வந்து பயங்கரமா ஒரு விஷயம், லைக் இந்த கேப்டன்சி ம். பத்தி எல்லாம் ம். பேசியிருப்பாரு. நிறைய விஷயத்துக்கு வந்து கமருதீனை தான் கேட்டிருந்தாரு. இந்த சாண்ட்ரா விஷயத்துலயுமே கமருதீன் நீங்க சொல்லுங்க ம். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ம். செமையா பேசிட்டு பாருங்க. ஆ. லைக் நம்ம எபிசோட்ல பாப்போம்ல, ம். உண்மையா? குழப்புவாரு சில இடத்துலலாம். ம். பொய்லாம் இல்ல, வேற லெவல் தானே. எயிட் விடு, கயிறு விட்டுக்கலாம். ம். கோடி நன்றி சில கோடிகள். இடத்துல ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து லைட்டா குழப்புவாரு. ம். என்ன ப்ரோ? பாசிட்டிவா மட்டும் சொல்லு, நெகட்டிவா மட்டும் இப்போதைக்கு சொல்லாத, நான் ஷோ பாத்துக்கிறேன். நெகட்டிவா சொல்ல, நான் இப்ப இந்த நெகட்டிவா ம். சொல்லல. பழைய சீசன் எபிசோட்லாம் விஜய் இது கேட்டா லைட்டா மழுப்புற மாதிரி பண்ணுவாரு. ஆனா செம ஃபேன்ஸ் இருக்காங்க எனக்கு அமிர்தனுக்கு, செம்ம கத்து, பொண்ணுங்க எல்லாம் செம்மையா கத்துனாங்க உண்மையாவே. கேர்ள் ஃபேன்ஸ் தானே அதிகம் எங்க தலைவனுக்கு. ஓடுறா மைமா. கிளாரிட்டி, நல்லா கிளாரிட்டியா பேசினா. அப்துல்லு. சாண்ட்ரா பத்தி கேட்கறப்பையும் செம்ம கிளாரிட்டியா பேசினான். லைக் எப்படி சொல்றது, தேவையில்லாததெல்லாம் பேசாம ம். எப்படி நல்ல வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்லா ஆர்டிகுலேட் பண்ணி கரெக்டா பேசினான் கமருதன். அது வந்து கரெக்டா சொன்னீங்க கமருதன் சொல்லி சொல்லியிருப்பாரு. யாரு கூட இருக்கான் அவன், கரெக்டா இருந்துச்சு. அது யோசிக்கணும்ல நீங்க. ஏ பிரியா சிஸ்டர். ஐயோ, இல்ல இல்ல. அதுக்குதான் ஆ. போட்டு பார்வதி கலாச்சு ம். விட்டுருவாரு. எல்லாருமே வந்து யார ஓவர்டேக் பண்றாங்கன்னு கேக்குறப்போ வந்து பாதி 4-5 பேர் வந்து பார்வதி கமருதன் ஓவர்டேக் பண்றாங்க எமோஷனலா காட்டி அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல வந்து கமருதன் கேட்பாங்க, கமருதன் பார்வதியை செஞ்சு விட்டுருவான். ம். உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, எல்லாருமே 3 பேர் சொல்லிருவாங்க. யார் யார் சொல்லுவாங்க, அரோரா இல்ல திவ்யா சொல்லுவாங்க, சாண்ட்ரா சொல்லுவாங்க, இன்னும் 3 பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பார்வதி கமருதன் ஓவர்டேக் பண்றாங்க எமோஷனலா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா காட்டி
அதுக்கு வந்து கானா வினோத் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து கமருதீனே கேட்பாரு, கமருதீன் நீங்க என்ன நினைக்கிறீங்க, பார்வதி உங்களை எமோஷனலா ஓவர்டேக் பண்றாங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேப்போ, ஏஞ்சி ஆமா சார்ன்றுவான். ஆமாம் சார்ன்னு சொல்லிட்டு சொல்லு. அடிக்காதீங்க. அது நீ பட் அது உண்மை இல்லல்ல. ஏன்னா இத்தனை வாரம் இல்ல விளையாடாமலே இல்ல இல்ல இருந்துட்டு சார் டாம், உண்மை இல்லதான். நீங்க ம், நமக்கு வந்து உண்மையிலே நமக்கு தெரியும், நம்ம ஷோ பாக்குறோம். ம், 1 hour எபிசோட் பாக்குறவங்களுக்கு அவன் கொடுத்தது பக்காவான 1 hourல வர்றதுக்கு தேவையான ஒரு கிளாரிட்டியான ஒரு ஸ்பீச். ம், ஏன்னா அவன் இதுக்கு வந்து ஆமா ஓவர்டேக் பண்றாங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆமா ஓவர்டேக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவன் விளக்கம் கொடுப்பான். ம், ஆஹ் இந்த நீங்க எல்லாம் இதுக்கு மேல ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன் சொல்லுவாங்களே பார்வதி, ம், நேத்தா முந்தா நேத்து எபிசோட்ல நீ எனக்கு நிக்க மாட்டேற எதுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்லுவான். அப்புறம் அந்த டாஸ்க்ல இந்த பலூன் டாஸ்க் பத்தி பேசுவான். ம், அவன் அதுக்கு வேற சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருவான். அப்ப பார்வதி மூஞ்சி காட்டுவாங்க, ம், சீ அப்படியே ஷாக் ஆயிட்டு ஃபீலிங்கா இருப்பாங்க தலைவி. அது கொஞ்சம் சேடா இருந்துச்சு. ஆனா 1 hourல கண்டிப்பா வரும். இல்ல அதை நான் என்ன காட்டியே கேக்குறேன், பார்வதி கீழே டவுன் நானே பண்ணணும்னு ஒரு காட்டுவாங்க நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். போன வாரம் பார்வதி கிட்ட இந்த ஆள் உண்மையாவே இருக்க மாட்டேங்கிறான், உங்களுக்காக பேசவே மாட்டேங்கிறான், இந்த ஆள் பண்றதெல்லாம் பித்தலாட்டத்தனம்னு சொன்னது யாரு? நீங்க இப்ப கம்ருதீனுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு கூட கம்ருதீன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னதே விஜயசாம். ஒரு வாரம் இவன் கேப்டன்ஷிப் வின் பண்ண உடனே வந்து இவன் ஏதோ பயங்கர பிளேயர் லெவலுக்கு ஒரு பில்டப் கொடுத்தா, உண்மையாலுமே அது அது இது இந்த கன்ஃபியூஷன் தான் பார்வதிக்கு இருந்துச்சு. ஷி வாஸ் வெரி கன்ஃபியூஸ்ட் பிகாஸ் எனக்கு இவன் மேல ட்ரூ ஃபீலிங் இருக்கு, இவன் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலன்னு சொல்றான், ஆனா ரியாலிட்டில அப்படி கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நமக்கு அட்வைஸ் பண்றாங்களே, நிறைய பேர் இந்த மாதிரிலாம் உன்னை பத்தி பேசுறான்னு சொல்றாங்களேன்ற கன்ஃபியூஷன் தான் உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு இந்த எபிசோட்க்கு அப்புறமேட்டாவது பார்வதின்ற ஒரு பர்சன் இல்லைன்னா கம்ருதின்ற ஆளே கிடையாது. இந்த சீசன்ல கம்ருதின்ற ஒரு பர்சன், பார்வதின்ற பர்சன் இல்லைன்னா அவர் கிடையவே கிடையாது. தலையில காக்கா ஆகி போயிடும் சொல்லி பேசுவார்ல, அந்த இன்சிடென்ட்லயுமே பார்வதி வாயை மூடுவாங்க உடனே. பட் he will not listen to it at all. he will not listen to it. நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஈவன் நேத்து திவ்யா வந்து சண்டைக்கு வருவாங்க, பேபி வேணாம் நீ சண்டை போடாத, தயவு செஞ்சு சண்டை போடாத அப்படின்னு சொல்லி அவர் எங்கெங்கெல்லாம் பயங்கரமா டேமேஜ் ஆகுறாரோ அந்த எல்லா இடத்துலயும் கண்ட்ரோல் பண்ணி அவங்கள கூட்டிட்டு வந்து இவங்களாதான் இருப்பாங்க. சண்டை போடுறது தவறு கிடையாது, ஆனா வார்த்தை பிரயோகம் கரெக்டா இருக்கணும், நீ வார்த்தையை விட்டுற, வார்த்தைய தெளிவா பேசு அப்படின்னு சொன்னதும் பார்வதி தான். சோ எல்லா இடத்துலயுமே சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சனை இவர் அண்டர் த பஸ் போடுறது வந்து எந்த அளவுக்கு நியாயம்ன்றதே எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா 1 hour எபிசோட்ல அது போடுவாங்க டாம். ஏன்னா மேபி அது எங்கேயுமே மேபி யாருமே இருக்கட்டும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாம கரெக்டா வந்துச்சு அது. சொன்னதுல பார்வையை தவிர்த்து கமுதின் நிறைய பண்ணியிருக்கான் அந்த ஹவுஸ்ல. ஓகேங்களா, என்ன பண்ணணுமோ அதை எல்லாமே அவன் உண்மையா கொடுத்துருக்கான். கேம்லயும் நல்லா பண்ணியிருக்கான். அந்த ஷோக்கு எது உண்மையா இருந்திருக்கான், எல்லாத்துக்குமே உண்மையா இருந்திருக்கான். அதுதான் உண்மை. அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணது கூட பார்வதினால கிடையாது, விஜய் அட்ரஸ் பண்ணுவாரு ஒரு இடத்துல. அந்த இடத்துல அந்த வீக்கெண்ட் ஷோல வந்து அட்ரஸ் பண்ணும் போதுதான் அவன் வந்து அதுக்கப்புறம் இருந்து சரி நம்ம இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்ற மாதிரி அவன் அந்த டைம்ல அவன் மாத்திக்கிட்டான். ஓகேங்களா, விஜய் சொன்ன ஒரு காரணத்துக்காக, பார்வதிக்காகவோ இல்ல யாருக்காகவும் இல்ல, பார்வதிக்காகவே நிறைய இடத்துல நின்று அவன் சண்டை தான் போட்டிருக்கான். அவளுக்காக தான் போய் தான் எல்லாருக்கிட்டையும் வாங்கி கட்டுவான். ஓகேங்களா, நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணும் நடக்கல. இப்ப ரீசெண்ட் டைம்ல நீங்க சொன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரீசெண்ட் டைம்ல அவன் கொஞ்சம் லைட்டா கண்ட்ரோல் பண்ணாங்க. ஓகேங்களா, அதை நான் எந்த ஒரு மாற்ற கருத்தும் நான் சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி எல்லாம் அவன் பண்ணது எல்லாமே இதுதான். உடனே நீங்க எல்லாத்தையுமே பழசு எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து இது சொல்றது வந்து நாட் கூலுங்க. உங்களோட பாயிண்ட் அப்துல், ஐ வில் சே கம்ப்ளீட்லி அக்ரி டு டிஸ்அக்ரி. அக்ரி டு டிஸ்அக்ரி தான். நான் என்ன சொல்றேன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கம்ருதீனுக்கு டேலண்டட் இல்ல அப்படின்றத நான் சொல்லவே மாட்டேன். ஆனா கம்ருதீன் ஒரு எமோஷனல் கேம் விளையாண்டாரு. இந்த பக்கம் அரோரா கூடயும் அந்த பக்கம் பார்வதி கூடயும் ஒரு எமோஷனல் கேம் விளையாண்டாரு. அதை அவருக்கு சாதகமா எப்படி அதை ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல கொண்டு வர முடியுமோ அதை கம்ப்ளீட்டா அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு அவருக்கு டேலண்டே கிடையாது, அவர் டாஸ்கே விளையாடல அப்படின்றத நான் கொண்டு வர மாட்டேன். பட் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்துச்சு, எதனால அவர் பேசப்பட்டாரு, எதனால அவர் நாமினேஷனுக்குள்ள வந்தாரு, எந்த இடத்துல பார்வதி வந்து என்கிட்ட பேசுன்னு சொல்லல. நீங்க இது எந்த இடத்துல ஆரம்பிச்சுச்சுன்னா வீக் 3 QC டாஸ்க்ல ஆரம்பிக்கும். QC டாஸ்க்லயும் சும்மாலாம் பார்வதிக்காக அவர் வந்து சப்போர்ட்டா நிக்கல. QC டாஸ்க்ல அவர் ஏன் வந்து நின்றுப்பாரு அப்படின்னா, யாருமே வந்து கானா வினோத் அப்படின்றதுனால பாட்டில் தந்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து திவாகருக்கு போய் சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. அப்ப கானா வினோத் வந்து சப்போர்ட் கேட்பாரு. சோ திவாகர் மட்டுமே இவங்க சுபிக்ஷா இந்த சைடு, ரம்யா ஜோ இவங்க சைடுல எல்லாம் சப்போர்ட்டுக்கு போயிருப்பாரு. இவங்க டீமுக்கு பாட்டலே யாருமே தராத காரணத்தால இவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து
பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணல. எங்களுக்கு வேற ஆளே கிடையாதுன்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்க சைடுல போய் நிப்பாங்க. ஃப்ரம் தட் டைம் இட் ஸ்டார்டட். அவர் வார்த்தைகள அவன் அனாவசியமா விட்டுருவாரு. அவரு வந்து பார்வதிக்கு நான் சப்போர்ட் பண்ணோம். ஐயையோ! பார்வதி பாவம். அந்த இன்டென்ஷன்லாம் அவர் போய் சப்போர்ட் பண்ணல. இந்த பக்கம் ஒருத்தவங்களும் எந்த அளவுக்கு பேசியிருப்பாங்களோ, அதே மாதிரி இவரும் போய் அந்த இடத்துல பேசியிருப்பாரு. இதுதான் வந்து என்னோட கான்டெக்ஸ்ட். சோ அபார்ட் ஃப்ரம் தட் பார்வதிய வச்சு பார்வதி கூட இருந்ததாகட்டும், அவங்க கூட சண்டை போட்டு வந்துட்டு, அவங்க கூட இருந்த ஒரு 2 வீக்ஸ் தான் எனக்கு ஜெனுயினா தான் ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் நான் இல்ல, ஐயோ ஜெனுயினா ஃபீல் ஆகலன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ரீசன்ட் டேஸ்ல ஐ திங்க் மேபி லாஸ்ட் வீக் அவர் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட்லயே சொல்லியிருப்பாரு. இனிமேலாம் இந்த ட்ரையாங்கிள் லவ் கண்டென்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இந்த கண்டென்ட் இனிமே எடுத்தோம்னா வந்து பேக் ஃபயர் ஆயிடும் அப்படின்றதையுமே ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லியிருப்பாரு. நான் கவின் மாதிரி ஒரு ஹீரோ ஆகணும், அந்த மாதிரி இது அந்த அளவுக்கு தெரியாமையா விளையாடுவோம் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. From that point, I've realized that he is using this thing only for the content, not in regards with anything. ஈவன் நேத்துமே அப்போ பார்வதி வந்து பார்வதி அப்செட் ஆயிருப்பாங்க. கண்டென்ட்காக தான் அவரை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நாங்க சொல்லிக்கிறோம் டாம். எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. பார்வதி யூஸ் பண்ணலையே, பார்வதி யூஸே பண்ணலையே. இதான் எப்படி நானும் பார்வதி யூஸ் எங்க பண்ணுவாங்க? எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ டாம் அது? உங்க பாயிண்ட் ஆஃப் உங்க வியூ பாயிண்ட் ஆஃப் இதுனா வியூவா? எங்க அக்ரி டு பாயிண்ட் ஆஃப் வியூ டிஸ்அக்ரி. பார்வதி கமருதீனை வந்து பிளேக்காக அக்ரி டு யூஸ் டிஸ்அக்ரி. பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான். அக்ரி டு அததான் டிஸ்அக்ரி. சொல்றேன், அக்ரி டு பார்வதிக்கு டிஸ்அக்ரி அவ்வளவுதான். கமருதீன் கேம் கிடையாது. மகிமா, பார்வதி கமருதீனை வச்சு கேம் விளையாடல. வீட்ல இருக்க ஒரு கண்டஸ்டன்ட் ஃப்ரம் டே ஒன் எந்தெந்த கண்டஸ்டன்ட் இருக்காங்களோ எல்லார்த்த பத்தியும் பேசி, எல்லார்த்த பத்தியும் விமர்சனம் வச்சு, எல்லாத்துக்காகவும் விளையாண்டுருக்காங்க. ஆனா கமருதீன் அப்படி கிடையாது. அரோரா அண்ட் பார்வதி இல்ல பார்வதி அதுல ஒரு பொசசிவ்னஸ் எடுக்கல அப்படின்னா கூட அவருடைய கேமே கிடையாது, 0. டாம் இதை ஏத்துக்கவே முடியாது டாம், நான் டாம் ஒரே ஒரு எங்களால. பாயிண்ட் அது மட்டும் உங்க ஆட் சொல்லுங்க பாயிண்ட். பண்ணிக்கிறேன். மேஜிக், சொல்லுங்க ஏன்னா மேஜிக். நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருந்தேன், பட் ஹேண்ட் ரைஸ் இல்லாம இங்க ஸ்பீக். சொல்லுங்க மேஜிக். மேஜிக் இங்க பேசுறது கேட்கல மேஜிக். நான் யாராவது பேசுறீங்களா? கேட்கல. மேஜிக் ஒரு நிமிஷம் இருங்க. மேஜிக் எதுவுமே கேட்கவே இல்ல. இப்ப பேசுறீங்களா மேஜிக்? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ஆட் பண்றேன். இன்னொன்னு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துலயுமே கமருதீன் வந்து உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணல. எல்லா இடத்துலயுமே பார்வதி தான் சொல்லியிருக்கா. அதுக்கு தான் கேக்குதா டாம்? டாம் ஃபீலிங்ஸ் கேக்குதா? கேக்குது மேஜிக். ஓகே. தெரியுது. பார்வதி தான் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே பார்வதி சைடு தான் இருக்குன்ட்டு. ஓகேங்களா? நான் பேசுறேன். சொல்லுங்க மேஜிக். என்ன பாயிண்ட்னா, இப்போ வந்து பார்வதி வந்து சொல்றாங்க இல்லையா, கமருதீன் வந்து இந்த மாதிரி வந்து கேம்ல வந்து எனக்கு எங்கேயுமே நின்னதில்லை, எனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி பாரு என்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னு. ஆக்சுவலி இதை கமரு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அரோரா வந்து எனக்கு கேமுக்காகலாம் நின்றுருக்காங்க, நீ எனக்கு அந்த மாதிரி எங்கேயுமே நின்னதில்லை, நீ உன் கேம்ல எல்லாத்துலயும் நீ கரெக்டாக தானே இருக்க அப்படின்னு சொல்லி 2-3 இடத்துல பாருக்கிட்டே கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்க எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாரு, நான் எல்லா விஷயத்துலயும் வந்து கூடவே இருந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன், ஒரு குழந்தை வளர்ந்தா அதுவா தானா எந்திரிச்சு நடக்கணும் விடுற டைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அவர் வைக்கிறதே அந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து அவருக்கு வேணும்னா ஒண்ணு, ஆனா அதே இது பாரு பண்ணா தப்பு. இந்த ஷோ ஃபுல்லா அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொசசிவ்னஸ் விஷயத்துலயுமே என்ன பண்ணாரு அப்படின்னா, இவர் வந்து அரோரா கூட பழகும்போது அதை ஃப்ரெண்டு அப்படின்றத பாரு அக்செப்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா இதே இது வந்து அமித் மேல தோல்ல சாஞ்சப்பயோ இல்ல சபரி கிட்ட போய் அவங்க ஏதாவது பழகுனாலோ பேசினாலோ he is getting possessive. அதை வந்து வினோத் கிட்ட வந்து பாரு அண்ட் அமித் லிசன் ஒருவேளை தப்பா இருக்குமோடா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு கூட அதை கானா வினோத் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணியிருக்காரு. நேத்து எபிசோட்லயுமே பாரு கிட்ட அவங்க அம்மா விஷயத்தை பத்தி அவங்க இருக்க வைக்க நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பாரு கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு உள்ள போய் விக்கல்ஸ் விக்ரம் கிட்டையும் கனி கிட்டையும் போய் ஒரு பேக் பைட்டிங் செஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ கான்ஸ்டன்ட்லி திஸ் கை இஸ் டூயிங் திஸ் இன் த என்டையர் ஷோ. இதை வெளியே வந்த கண்டஸ்டன்ஸ் ஆன பிரஜனுமே வந்து இன்டர்வியூல கொடுத்துருப்பாங்க. அவன் கிட்ட யாரோ சொல்லிட்டாங்க உள்ள போய் லவ் கண்டென்ட் பண்ணணும் கவின் மாதிரி அப்படின்னு சொல்லி. அதை அவர் இன்டர்வியூல பிரஜினும் சொல்லியிருப்பாரு, வெளியில எவிக்ட் ஆன பிரவீனும் சொல்லியிருக்காங்க. கமருதீன் வந்து பார்வதி வந்து கமருதீனை இது பண்ணல, கமருதீன் தான் பார்வதியை வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கிறதையும் அவங்க பிரவீனும் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. கெமியும் வந்து வெளியே ஒரு இன்டர்வியூல அதை சொல்லியிருப்பாங்க. காலையில வந்து அரோரா கூட இது பண்ணுவான், ஆனா நைட் அரோரா இல்லாதப்ப பார்வதி கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுவான். அப்ப நீ என்ன ட்ரை பண்ற? கமருதீன் வந்து பார்வதியை என்டையரா ஹோல் ஹவுஸ்க்கு பேக் பைட் பண்ணிட்டு திரும்ப லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அவகிட்ட போய் பேச ட்ரை பண்ணுவான், இதை நாங்களே பார்த்துருக்கோம், அப்ப நீ என்ன ட்ரை பண்ற அப்படிங்கிறத வெளியே கெமியுமே வந்து இதை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் கை இஸ் ஜென்யூன் இன் ஹிஸ் ஃபீலிங்ஸா அப்படின்னு கேட்டா கிடையாது. அரோரா
பார்வதி இந்த கண்டென்ட்டை தவிர கமருதீனுக்கு அங்க உள்ள கேம்ல என்ன ஓகே ஹீ இஸ் டேலண்டட், நல்லா ஆக்ட் பண்றான், நல்லா பாடுறான், நல்லா வரைகிறான். அதை தவிர இந்த பிபி கேமிங் பார்த்தா இந்த 2 லவ் கண்டென்ட்டை தவிர இந்த ட்ரையாங்கிள் கண்டென்ட்டை தவிர அவனுக்கு எந்த கேமுமே இங்க கிடையாது. பட் இன் கேஸ் ஆஃப் பார்வதி ஷி ஹாஸ் அ மூவ் வித் விக்ரம், கனி, அங்க இருந்த பிரஜின், ஈவன் எஃப்ஜே, ஈவன் சுபிக்ஷா கிட்ட கூட அவங்க ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர் கிட்ட அவங்க கேம் விளாண்டுருப்பாங்க. எமோஷ்னலா இங்க கமருதீனை வந்து ட்ராப் பண்ணதுக்கு ரீசன் வந்து கமருதீன் தான் பார்வதியை ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்களே தவிர இட் இஸ் நாட் லைக் பார்வதி இஸ் ஓவர் டேக்கிங் கமருதீன் அண்ட் திஸ் கை இஸ் ஜென்யூன் ஆர் நாட் அப்படின்னு கேட்டா கம்ப்ளீட்லி ஹீ இஸ் யூசிங் ஹர் ஃபார் கேம். அதை வந்து ஒரு இடத்துல அவர் வந்து வாயை விட்டுருப்பாரு, வெளியே போனா 1000 பொண்ணுங்க அப்படின்னு சொன்ன கமருதீன் அடுத்த நாளே வந்து பட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிங் மாட்டுறாரு. அது மட்டும் இல்ல, இவ என்ன பெரிய ஐஸ்வர்யா ராயா உலக அழகியான்லாம் கேட்டிருப்பாரு. உத்தமியா முந்தா அரோரா நேத்து கூட உத்தமியா உட்காந்து நிறைய கேட்டிருப்பாரு. யா 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 யா. இல்ல செருப்பு இல்ல கழட்டி முந்தா நேத்து அடிச்சது, கேட்டிருப்பாரு. செருப்பு முந்தா நேத்து கழட்டி என்ன சொல்லுவாருன்னா, வீசினது. அவ்வளவு பெரிய அழகிலாம் கிடையாது, அவ்வளவு பெரிய சீனும் கிடையாது பார்வதிக்கு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே வந்து பட்டு அப்படின்பாரு. அப்ப விச் இஸ் ட்ரூன்றது ஒண்ணு இருக்குல்ல. நேத்து பிளேட் வாஷ் பண்ணும் அப்படி பொழுது பார்த்தனா திவாகர் கிட்ட என்ன ஃபேக்கா ஒரு அலிகேஷன் கொடுப்பா, அவன் பேட்டா டச் பண்றான் முன்னாடி சொல்லுவா. பேசணும்னா எங்ககிட்டயும் பாயிண்ட் இருக்கு ஓகேங்களா, இல்ல இல்ல அந்த பேசணும்னா ஒரு பேசலாம். இன்சிடென்ட் சும்மா மட்டும் உங்க நம்மளால சைடு சொல்ல மட்டும் முடியும். வச்சு அப்துல் ஒரு இது நிமிஷம் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஒரு நிறைய நிமிஷம் இடத்துல கேமரா அந்த ஒரு சைடுல இன்சிடென்ட் பதிவு நம்மளால சொல்ல பண்ணிருக்கா, முடியும் அப்துல். டாய்லெட் அந்த ஏரியால இன்சிடென்ட் நிறைய இடத்துல இல்ல பதிவு டாம், பண்ணிருக்கா. அதுலயுமே வந்து ஒரு விஷயம் இவங்க சொல்றாங்களே அந்த பேட் டச் அப்படின்னு அவ அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருப்பா. தட் இஸ் த பட்டிங் ஸ்டேஜ். அவ வந்து